டான் கல்லூரத்தின் கல்வி ஒளிபரப்பு சேவையூடாக இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆசிரியர் பாத்தி சிவகுமார் மற்றொரு கணித வினாத்தாவுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தவணை 3 தரமட்டிலே இருக்கக்கூடிய அலகுகளிலிருந்து எவ்வாறான வினாக்கள் வினவப்பட இருக்கின்றன போன்ற விடயங்களை நாங்கள் இங்கு அவதானம் செலுத்த இருக்கின்றோம். இங்கு வரக்கூடிய வினாத்தால் பற்றி நாங்கள் விடையளித்து அவற்றிலிருந்து பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாங்கள் அவதானம் செலுத்துவோம். இது ஒரு வினாத்தாள் பற்றி அவதானத்தை நாங்கள் செலுத்துவோம். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களில் தரப்பட்ட கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடைப்பினுள் உள்ளடியிடுக என தரப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதலாவது 3, 6, 12, 24 என்பது இங்கு 2 பெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே என்பது ஒரு எண்கோலமாகும். ஆகவே இவர் 2 பெருக்கினால் 6, 6 2 பெருக்கும் போது 12, 12 2 பெருக்கும் போது 24, 24 2 பெருக்கும் போது 48 வரும். ஆகவே இங்கு ஒரு கோல ஒழுங்கு காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு எண்கோலமாகும். 1, 3, 5 எண்கோலத்தில் பொதுறுப்பு 2 ஆகும். 1, 3, 5 எனும் எண்கோலம் ஒரு ஒற்றை எண்கோலமாகும். இதன் பொதுறுப்பை நாங்கள் சரி பார்ப்போம். 2 எண் சய 1 எண்ணுக்கு நீங்கள் 1 பிரதியிடும் போது முதலாவது இலக்கம் பெற வேண்டும். 2 தர 1 சய 1 ஆகவே 1. எண்ணுக்கு 2 பிரதியிடும் போது இரண்டாம் இலக்கம் பெறப்பட வேண்டும். ஆகவே 2 தர 2 சய 1 4 சய 1 3 ஆகும். ஆகவே இது ஒரு ஒற்றை எண்ணுக்குரிய பொதுறுப்பாகும். ஆகவே அந்த எண்கோலம் இந்த 2 சய 1 என்னும் பொதுறுப்பையுடைய ஒரு எண்கோலமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்த வினாவை கவனியுங்கள். மறை 15 மறை 8 இவற்றை கூட்டும் பெருமானம் மறை 5 மறை 18 கூட்டும் போது 23 என்பது சரியான விடை. ஆனால் அடையாளம் மறை அடையாளம் விடப்பட வேண்டும். எப்போதும் திசை கொண்ட எண்களை கூட்டும் போது பெரிய எண்ணின் அடையாளமே விடையிட வேண்டும். பெரிய எண் மறை ஆகவே மறை 23 வர வேண்டும். ஆனால் இங்கு நேர் 23 இடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடை தவறானதாகும். இங்கு ஒரு நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய கோணங்கள் பற்றி கருத வேண்டும். ஒரு நேர்கோட்டிலே அமைந்திருக்கக்கூடிய கோணங்கள் 180 வகையாகும். ஆகவே எக்ஸுடன் 100 கூட்டும் போது 180க்கு சமனாகும் என்பது சரியான விடையாகும். ஆகவே ஒரு நேர்கோட்டில் அமைந்துள்ள கோணங்கள் 180 வகை என்ற அடிப்படையிலே இது சரியாக பார்க்கப்படுகின்றது. சதுரமுகி ஒன்றின் ஒரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை. சதுரமுகி ஒன்றில் ஒரு உச்சியில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை 4 ஆகும். ஆகவே நாங்கள் சதுரமுகியை நாங்கள் வரைந்து பார்ப்போம். சதுரமுகி இருக்கின்றது, ஒரு உச்சி காணப்படுகின்றது. இதில் சந்திக்கும் விளிம்புகளின் எண்ணிக்கை 4 காணப்படவில்லை. ஆகவே இது ஒரு பிழையா தவறான கூற்று ஆகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். தரப்பட்ட சரியான விடை தெரிஞ்சு அதுங்கள் கோருக. இங்கு தர உருவிலே முக்கோணியின் சுற்றளவு. இங்கு சமண அடையாளம் காட்டப்பட்டிருப்போம். இவர் மட்டும் சென்டிமீட்டர் நீங்கள் கருத இடம் உண்டு. ஆகவே சுற்றளவு என்பது ஒரு தள உருவை சுற்றி வர இருக்க நீளம் சுற்றளவாக கருதப்படுகிறது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் போது முற்றுமுழுதாக நாங்கள் கூட்டும் போது 8 கூட்டும் போது 13 18 சென்டிமீட்டர் என்பது சரியான விடையாக பார்க்கப்படுகிறது. ஒழுங்கான எண்முகி ஒன்றிலே உச்சிகளின் எண்ணிக்கை. ஒரு ஒழுங்கான எண்முகி 8 முகங்களை கொண்ட எண்முகியில உச்சிகள் எண்ணிக்கை நாங்கள் அவதானம் செலுத்துவோம். ஒரு எண்முகி இவ்வாறு தான் காணப்படும். இங்கு உச்சிகள் இதிலே 4 உச்சிகள் காணப்படும். மேலே ஒரு உச்சி 5 உச்சி, கீழே உச்சி 6 உச்சிகள் இங்கு காணப்படும். ஆகவே சரியான விடை 6 என கோவையை விரித்தெழுதினால் கோவையை விரித்தெழுது என்பது அடைப்பு நீக்குவது என்பதாம். ஆகவே அடைப்பு நீக்குவது என்பது அடைப்புக்கு முன்னே உள்ள எண்ணால் அதை பெருக்குவதாம். இதனால் பெருக்கும்போது இதனால் பெருக்கும்போது 6x, இதனால் பெருக்கும்போது 10 வரும். அவை 6x 10 என்பது சரியான விடையாகும். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். 85 பாகையின் மிகை நிரப்பு கோணம். 2 கோணங்களில் 2 வகையான கோணங்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று நிரப்பு கோணம், அடுத்தது மிக நிரப்பு கோணம். நிரப்பு கோணம் என்பது 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 90 வகையாக காணப்படுமாயின் அது நிரப்பு கோணம் என்றும், 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 வகையாக காணப்படுமாயின் அது மிக நிரப்பு கோணம் எனவும் கூறப்படும். ஆகவே 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 வகையாக வருமா என்றால் அது மிக நிரப்பு கோணம். அந்த வகையில் 85 மிக நிரப்பு கோணம். 180 இருந்து நீங்கள் 85 கழித்தலாக இருந்தால் அதன் விடை 95 வகை என்பதாம். ஆகவே மிக நிரப்பு கோணம் 95 வகை என்பதே சரியான விடை. ஒரு முச்சக்கர வண்டியில்
ஒரு தடவை ஏற்றி செல்லக்கூடிய உச்ச நிறை 300 கிலோகிராம் ஆகும். 1500 கிலோகிராம் நிறையை ஏற்றி செல்வதற்கு தேவையான அதிகுறைந்த தடவைகளின் எண்ணிக்கை. ஆகவே ஒரு தடவை நீங்கள் 300 கிலோகிராம் ஏற்ற முடியும். 1500 கிலோகிராமை ஏற்றுவதற்கு நீங்கள் எத்தனை தடவை பெற வேண்டும் என நாங்கள் பார்த்தால் சுருக்கும் போது 5 தடவையா 5. இதனை விரித்தெழுதுக 3 தர எக்ஸ் தர எக்ஸ் தர வையா. வலுக்களின் பெருக்கமாக இது பெருக்கங்களின் வலுவாக காணப்படுகின்றது. வலுக்களின் பெருக்கங்கள் எழுதும் போது அவை நாங்கள் தனித்தனி வலுக்களை விட்டு எழுத வேண்டும். இது வலுக்களின் பெருக்கமாகும். இங்கு தரப்பட்டது பெருக்கங்களின் வலுவாகும். அவை பெருக்கங்களின் வலுவை வலுக்களின் பெருக்கமாக எழுதும் போது இவ்வாறு எழுத வேண்டும். ஒருவித தரவுகளுக்கு எக்ஸின் பெருமானம். எக்ஸின் பெருமானத்தை நாங்கள் அறிவதற்கு நாங்கள் முதலாவதாக முக்கோணியாக கருதி நாங்கள் முதல் வையின் பெருமானத்தை கண்டறிய வேண்டும். ஆகவே இது 30 பாகை, இது 15 பாகை, 45 போகும்போது எக்ஸ் ஆனது 180, வையானது 180 நீங்கள் 45 பாகையை கழிக்கும் போது 135 பாகை பெறப்படும். ஆகவே எக்ஸும் வையும் ஒரு நேர்கோடாக காணப்படுவதால் எக்ஸின் பெருமானம் 45 பாகையாகும். எக்ஸ் என்பது 10க்கு 30க்கு இடைப்பட்ட இரட்டை எண்களாகும். தொடை எக்ஸை மூலகங்களுடன் எழுதுக. இரட்டை எண்களின் தொடையை நாங்கள் எழுதுவோம். எக்ஸின் மூலகங்களை உடனான தொடையை நாங்கள் எழுதினால் 10க்கு 30க்கு இடைப்பட்ட இரட்டை எண்கள், 10க்கு 30க்கு இடைப்பட்ட இரட்டை எண்கள் 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28 என்பனவா. NXின் பெருமானம். NX என்பதில் மூலங்கள் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகும். அதோட மூலங்கள் எண்ணிக்கை 9. NX என்பது நம்பர் ஆஃப் எக்ஸ் ஆக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு பிரதியீட்டு பெருமானம் காணக்கூடிய ஒரு வினா தரப்பட்டுள்ளது. ஏயின் பெருமானம் 3 ஆகவும் பியின் பெருமானம் 2 ஆக இருக்கும் போது 2 சக பியின் பெருமானம் என்ன வினாவப்படுகின்றது. ஆகவே ஏக்கு பதிலாக ஏக்கு தரப்பட்ட பெருமானத்தையும் பிக்கு பதிலாக நாங்கள் பிக்கு தரப்பட்ட பெருமானத்தையும் இங்கு பிரதியிடப்பட வேண்டும். ஆகவே அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ஏக்கு 3 இங்கு 2 ஏ காணப்படுகின்றது 6, பிக்கு 2, 2ஐயும் கூட்டும் போது 8 தான். தீர்க்க வினாவை நீங்கள் கவனியுங்கள். 2x - 3 = 13. ஆகவே இந்த வினாவை நாங்கள் தீர்ப்பதற்காக எக்ஸை காண்பதற்காக முதலில் இந்த 3ஐ நாங்கள் இங்கிருந்து அகற்ற வேண்டும். ஆகவே 3ஐ அகற்றும் போது 3ஐ நாங்கள் 2 பக்கமும் கூட்டிக் கொள்ள வேண்டும். சமன்பாட்டு ஒரு தராசு போன்றது. ஆகவே 2 பக்கமும் சமனான வேலைகளை செய்யும் போது சமன்பாட்டில் மாற்றம் ஏற்பட மாட்டாது. இப்போ நீங்கள் சுருக்கும் போது 2x = 16 ஆக வருகின்றது. ஆகவே x = 8 ஆகும். சுருக்கு 10லே 2.5ஐ கழிக்கும் போது விடை 7.5 பெறப்படும். 7.5ஐ நீங்கள் 2.5 ஆல் பிரிக்கும் போது விடை 3 ஆகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 10 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் உடைய ஒரு செவ்வகம் தரப்பட்டுள்ளது. இதிலே 3 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுர துண்டு ஒன்று உருவில் காட்டியவாறு வெட்டி நீக்கப்பட்டவின் எஞ்சிய பிரதேசம் மீதியா பெறப்படும் ரிலேட்டிவ் பிரதேசத்தின் பெறப்படவை காண்பு. நீக்கப்பட்டு ரிலேட்டிவ் பிரதேசம் மீதியா பெறப்படுகின்றது. ரிலேட்டிவ் பிரதேசம் பெறப்படும் இதன் பெறப்படவை கேட்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறான கணக்குகளுக்கு செய்யும் போது பெரிய செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து வெட்டியேற்றப்பட்ட சிறிய சதுரத்தின் பரப்பளவை நாங்கள் கழிக்கும் போது இதன் பரப்பளவை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பெரிய சதுரத்தின் பரப்பளவு 10 தர 60, 10 தர 6 இருந்து நீங்கள் 3 தர 3ஐ கழிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அதனை 60 9ஐ கழிக்கும் போது 51 வரப்படும் சென்டிமீட்டர் வர்க்கமாகும். 3a வர்க்கம் y வர்க்கம் 12ax வர்க்கம் கோவையின் பொது காரணியை வேறுபடுத்துக. இவ்விரண்டு காரணிகளின் பொதுவான எண்களை நாங்கள் வேறுபடுத்தும் போது 3a நீங்கள் காரணிப்படுத்த முடியும். 3a காரணிப்படுத்தும் போது இங்கு பெறப்படுவது y வர்க்கம் 4ax என்பதா. 20வது வினா உருவிலே BAC காணப்படுகின்றது. உருவிலே BAC காணப்படுகின்றது. x பாகை என தரப்பட்டுள்ளது. BAC இதனை x பாகை என நாங்கள் கூறிக்கொள்வோம். தரப்பட்டுள்ளது. ABC யின் பருமனை x சார்பில் காண்க. ABC ACB இதன் பருமனை x சார்பில் காணும்போது x சார்பில் இதன் பருமனை காணும்போது ACB ஆனது 90 sin x ஆக காணப்படும்.
நீங்கள் செய்வதற்கு இலவாக 90 சக எக்ஸ் சக ஏசிபி 7 180 பாக என எழுத முடியும். இதிலிருந்து நீங்கள் ஏசிபி ஆனது 90 சக எக்ஸ் என கருத முடியும். ஒரு பின்ன கணக்கு தரப்பட்டுள்ளது. இந்த பின்னங்களை நாங்கள் எவ்வாறு சுருக்குவது என்பது பற்றி அவதானம் செலுத்துவோம். பாருங்கள், முதலில் நாங்கள் முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுவதற்கு பகுதி எண்ணையும் அதன் முழு எண்ணையும் பெருக்கி தொகுதி எண்ணுடன் சேர்க்க வேண்டும். 5 ஐ 3ஆல் பெருக்கும் 4ஐ 3ஆல் பெருக்கும் போது 12 3 15 4 தர I2 12 12 கிளை. ஆகவே நாங்கள் சுருக்கும் போது இதனை சுருக்கும் போது 3, இதனை சுருக்கும் போது கிளை 1 காணப்படுகின்றது. இதனை சுருக்கும் போது 3 கிளை 1 காணப்படும் போது அதனுடைய 9 ஆகும். விகிதத்தை நீங்கள் சதவீதமாக மாற்றுவதற்கு விகிதத்தை முதலில் நீங்கள் பின்னமாக எழுதிக் கொள்ள வேண்டும். விகிதத்தை நீங்கள் பின்னமாக எழுதும் போது அங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது விகிதமானது பகுதி எண்ணாகவும் முதலாவது இருக்கக்கூடிய தொகுதி எண்ணாகவும் வரப்படும். ஆகவே இதனை நீங்கள் பார்க்கும் போது இவற்றை நீங்கள் 25ஆல் பெருக்க முடியும். இவற்றை நீங்கள் 25ஆல் பெருக்கும் போது பகுதி எண்ணை 100 ஆக்கும் நோக்கத்தோடு பெருக்கும் போது கிளை 100 75% ஆகும். 12ஆல் பெருக்கினால் 420 பெறப்படுகின்றது. இங்கு 420 பெறப்பட்டால் 0.35ஐ 1.2ஆல் பெருக்கும் போது என்ன விடை பெறப்படும் என்பது கேள்வி. இந்த தசமன்களை நாங்கள் பெருக்கும் போது ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். தசமன்களிலே கணக்கில் தரப்பட்ட தசமங்களின் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கை விடையிலும் அமைதல் வேண்டும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது தரப்பட்ட தசமங்கள் எண்ணிக்கைக்கு சமனான தசமங்கள் எண்ணிக்கை விடையில் இருக்கு என்பதை நாங்கள் எண்ணி பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கு 2 தசமம் காணப்படுகின்றது. இங்கு ஒன்று மொத்தமாக 3 தசம தள்ளி காணப்படுகின்றது. அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். ஓவை மையமாக உடைய வட்டத்தில் நிலட்டப்பட்ட பிரதேசங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் என கேட்கப்படுகின்றது. எங்கு நிலட்டப்பட்ட பிரதேசம் ஏயை பொறுத்தளவில் அது ஆனது வட்ட துண்டம் என அழைக்கப்படும். வட்ட துண்டம், வட்ட துண்டம் அல்லது சிறிய துண்டம் என அழைக்கப்படும். வட்ட துண்டம் அல்லது சிறிய துண்டம் என அழைக்கப்படும். சிறி துண்டம், சிறி துண்டம் என அழைக்கப்படும். பி, பி ஆனது ஆரை சிறையாக அழைக்கப்படும். பி ஆனது ஆரை சிறை. உள்ள தகவலை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. எங்கு இருக்கக்கூடிய எக்ஸின் பெருமானத்தை நாங்கள் எவ்வாறு அறிய முடியும் என்பதை பற்றி அவதானம் செலுத்துவோம். எங்கு புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு நாட்பக்கலின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 வகையாகும். அந்த வகையில் நாங்கள் புறக்கோணங்களாக இருக்கக்கூடியவை 100, 60, 105, அதன் பின்னர் எக்ஸ் உலகத்தையும் கூட்டும் போது அது 360 பாகைக்கு சமனாக காணப்படும். ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் கூட்டும் போது 265 பாகை சக எக்ஸ் ஆனது 360 பாகைக்கு சமனாகும். ஆகவே எக்ஸ் ஆனது 360 இருந்து 265 கழிப்பதற்கு சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸை நீங்கள் பார்க்கும் போது 95 பாகையாக காணப்படும். எக்ஸ் ஆனது 95 பாகையாக காணப்படும். ஆகவே பகுதி 1 25 வினாக்கள் பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களை நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். இப்போது நாங்கள் பகுதி 2க்கு செல்ல இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு வினாவாக இதனை அவதானித்துக் கொண்டு செல்வோம். இங்கு ஒரு பின்னம் பற்றிய வினாவானது முதலாவது வினாவாக தரப்பட்டுள்ளது. 6/3 எனும் கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக தருக. இது ஒரு கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவதற்கு 6/3 பகுதி எண்ணை முழு எண்ணால் பெருக்கி அதனுடன் நாங்கள் தொகுதி எண்ணை சேர்க்க வேண்டும். ஆகவே 6/3 18
அவன் ஒன்றை கூட்டும் போது 19 கீழே 3 காணப்படும். ஆகவே கலப்புகண்ணை இது கலப்புகண், இது முறைமையில்லா பின்னமா. சமவெளி பின்னம் ஒன்றை பகுதியை 100 ஆகுமாறு எழுதுக. பகுதியை 100 ஆவதற்காக நாங்கள் இவனை 25 நாள் பெருக்க வேண்டும். இதை 25 நாள் பெருக்கும் போது பகுதி எண் 100 காணப்படும். ஆகவே 25 100. ஆகவே 4 ஒன்றுக்கு சமமான ஒரு சமவெளி பின்னம் 125 என்பதா. 5 நிகர் மாற்று எழுதுக. நிகர் மாற்று என்பது அதன் தலைகள் பெருமானமாகும். ஆகவே அதன் நிகர் மாற்று மேலே 6 கீழே 5 வரும். நிகர்தை நாங்கள் நிகர் மாற்று என்போம். தலைகள் பெருமானத்தை நிகர் மாற்று என கருதுவோம். சுருக்குக. இங்கு ஒரு பின்னம் தரப்பட்டுள்ளது. நாங்கள் இதனை முதலாவது கலப்பெண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்ற வேண்டும். கலப்பெண்ணை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிக்கொண்டால் 12 5 12 தர 15 24 15. இதை நாங்கள் சுருக்கும் போது 3 கிளை சுருக்கும் போது 2 தரப்படுகிறது. 12 24 சுருக்கும் போது 2, 5 சுருக்கும் 3 2. இதை நீங்கள் கலப்பெண்ணாக மாற்றியிருப்பதாக இருந்தால் 1 2 1 1 என நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு வகுத்தல் கணக்கு தரப்பட்டுள்ளது. வகுத்தல் கணக்கை நாங்கள் செய்வதற்காக முதலாவது நாங்கள் இதன் முறைமையில்லா பின்னமாக மாற்றிக்கொள்வோம். 7 2 14 3 17 கீழே 7 காணப்படுகின்றது. 34 கீழே 28 காணப்படுகின்றது. வகுத்தலின் கணக்கை நீங்கள் அணுகும் போது வகுத்தலை நீங்கள் பெருக்கலாக மாற்றியே செய்ய முடியும். நேரடியாக வகுத்தல் கணக்குகளை உங்களால் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் பெருக்கலாக மாற்றும் போது வகுத்தல் அடையாளத்துக்கு அடுத்ததாக வரும் பின்னமானது தலைகளாக மாறும், அதாவது நிகர்மாறாக மாறும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் போது 7 இதனை நீங்கள் தரையாக மாற்றும் போது இவர் தலைகளாக மாற்றப்பட நிகர்மாறாக வருவார். ஆகவே அந்த வகையிலே 28 மேலே கீழே 34 வரப்படும். இப்போது நீங்கள் இதனை சுருக்கிக் கொள்ள முடியும். 17 ஒரு முறை காணப்படுகின்றது, 2 முறை காணப்படுகின்றது, இங்கே ஒரு முறை, இங்கே 4 முறை காணப்படுது. ஆகவே 4 இதன் விடை 2 ஆகும். விளையாட்டு கார் ஒன்றை 1 லிட்டர் எரிபொருளில் 6.25 மீட்டர் தூரம் செல்லும். இது 9.25 லிட்டர் எரிபொருளில் செல்லக்கூடிய தூரத்தை காண்க. 1 லிட்டர் எரிபொருளில் 6.25 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது. இது 9.4 லிட்டர் எரிபொருளில் செல்லக்கூடிய தூரத்தை காண்க. ஆகவே இது 1 லிட்டரில் 6.25 கிலோமீட்டர் தூரம் செல்லுமாயின் இது 9.4 லிட்டரில் எவ்வளவு தூரம் செல்லும் என்பது கேள்வி. ஆகவே இவ்வாறு கணக்கை நாங்கள் செய்யும் போது இவரை நாங்கள் சாதாரணமாக பின்னங்களை வைத்து யோசிக்காமல் ஒரு பெருமானத்தை வைத்து யோசிப்போம். ஒரு விளையாட்டுக்காரன் 1 லிட்டர் எரிபொருளை 50 கிலோமீட்டர் தூரம் செல்லுவதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது 5 லிட்டர் எரிபொருளிலே எவ்வளவு தூரம் செல்லும் என கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் 1 லிட்டர் எரிபொருளை செல்லும் தூரம் 50 என்றால் 5 லிட்டர் எரிபொருள் நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பின்னங்கள் தரும்போது நாங்கள் இலகுவா யோசிப்பது கடினமாயிருப்பதால் இவற்றை நாங்கள் காண்பதற்காக 6.25 லிட்டரிலே ஆகவே 9.4 லிட்டரிலே எவ்வளவு செல்வம் என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் அவற்றை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றுக்கு தந்து நாங்கள் கலருக்கு காணும் போது அவற்றை நாங்கள் பெருக்கும் போது அதன்படியை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இதனை பெருக்குவதற்காக முதல் முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுவோம். 27 கீழ் 4 என 4 கீழ் 9. இதனை சுருக்கும் போது 3 என விடை கிடைக்கப்பெறும். ஆகவே இந்த 9.4 லிட்டர் எரிபொருளை செல்லக்கூடிய தூரமானது 3 கிலோமீட்டர். ஆக இவ்வாறு பின்ன கணக்கு வரும்போது நாங்கள் எங்களுக்கு தெரிந்த பிரமாணம் ஒன்றை இட்டு பார்ப்பதன் மூலம் அதை நாங்கள் என்ன கணிதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான முடிவுக்கு வர முடியும். இரண்டாவது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். திசை கொண்ட எண்கள் பற்றிய வினா காட்டப்பட்டுள்ளது. மறை 3 சக 5 நாங்கள் இவற்றை சேர்க்கும் போது நேர் 2 வரப்படும். நேர் 3 சக நேர் 5 நேர் 8 என்பதாகும். தீர்க்க
இவ்வாறான கணக்கை நாங்கள் எவ்வாறு தீர்த்துக் கொள்ள என்பது முதலாவதாக நாங்கள் எக்ஸை காண்பதற்காக எக்ஸை தவிர்த்து ஏனைய எண்களை அல்லது ஏனைய இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை நாங்கள் அகற்ற வேண்டும். முதலில் நாங்கள் 5 அகற்றுவதற்காக 2 பக்கங்களிலும் 5ஐ கூட்டிக் கொள்ளும். ஆகவே 7x ஆனது 35 காணப்படுகிறது. 2 பக்கம் நீங்கள் 7ஆல் வகுக்கும் போது x. இதே போன்று இந்த கணக்கை நாங்கள் 2 முறைகளில் செய்ய முடியும். ஒரு முறை அடைப்பை நீக்குவதன் மூலம் செய்ய முடியும், அல்லது நீங்கள் அடைப்புக்கு முன்னுள்ள எண்ணால் 2 பக்கம் சமன்பாட்டை வகுப்பதன் மூலம் அவற்றை செய்ய முடியும். ஆகவே நாங்கள் 2 பக்கம் 2ஆல் வகுப்பதன் மூலம் இலகுவாக இவற்றை நீங்கள் காண முடியும். 3x - 2 ஆனது 7 ஆகும். 2 பக்கம் நாங்கள் 2ஐ சேர்க்கும் போது 3x - 2 சக 2 7 7 ஆகும். ஆகவே 3x ஆனது 9 பார்க்கப்படுகிறது. ஆகவே x ஆனது அதன் விடை 3 ஆகும். அட்சர கணியங்கள் சுருக்குதல். அட்சர கணியங்களை சுருக்கும் போது நிகர்த்த உறுப்புகளை நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். நிகரா உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியாது. நிகர்த்த உறுப்புகள் என்பது ஒரே இனங்களை உடைய உறுப்புகள். x 10x 3x எல்லாம் நிகர்த்த உறுப்புகளாகவும் y x இவை 2 சேரும் போது இவை நிகரா உறுப்புகளாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் போது இங்கு நிகர்த்த உறுப்புகள் 2ஐ கூட்ட முடியும். ஆகவே 4x. இவை 2 நிகர்த்த உறுப்புகள் கூட்ட முடியும் 5y. இவை 2 நிகரா உறுப்புகள், ஆகவே இதனை கூட்ட முடியாது. இதன் விடை 4x 5y என்பதாகும். இங்கு நிகர்த்த உறுப்புகள் 5x 4x இரண்டையும் கூட்டும் போது 9x பெறப்படுகின்றது. நிகர உறுப்புகள் மறைவை நேர் 3y கூட்டும் போது நேர் 2y காணப்படுகிறது. ஆகவே 9x 2y என்பது ஒரு நிகர உறுப்புகளாவுடைய கோவைகளாக காணப்படுவதால் 9x 2y நாங்கள் சேர்க்க முடியாது. மூன்றாவது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 3 7 11 என்ற தொடரில் அடுத்து வரும் இரு உறுப்புகளுடைய வித்தியாசத்தை காணுங்க. அடுத்து வரும் இரு உறுப்புகளுடைய வித்தியாசத்தை காண்பதற்காக 2வது எண்ணிலிருந்து 1வது எண்ணை கழிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 7லிருந்து 3ஐ கழிக்கும் போது 4 பெறப்படும். ஆகவே அடுத்து வரும் இரு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 4 ஆகும். பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பு என்பது எண்ணாம் உறுப்பை பொது உறுப்பை நாங்கள் கருதிக் கொள்வோம். அந்த வகையில் நாங்கள் பொது உறுப்பை எழுதிக் கொள்வதற்காக முதலாவது 4 பொது வித்தியாசம். ஆகவே 4 எண் 5 3 காணப்படுகிறது. 1ஐ கழிக்கும் போது 4 எண் 1 என்பது என்பது உறுப்பாகும். எண்ணுக்கு 1ஐ பெயரும் போது விடை 3 வர வேண்டும். எண்ணுக்கு 2ஐ பெயரும் போது விடை 7 வர வேண்டும். 39 என்பது எத்தனையாவது உறுப்பு. இந்த எத்தனையாவது உறுப்பு அனைத்துக்குமான ஒரே ஒரு செய்முறை காணப்படுகிறது. பொது உறுப்பை நீங்கள் அந்த எண்ணுக்கு சமப்படுத்துவதாகும். ஆக நீங்கள் 39க்கு சமப்படுத்தி இதை தீர்த்தெடுக்கும் போது எண்ணின் வருமானம் காணப்படுகின்றது. ஆகவே 4 எண் 1 ஒன்றை சேர்க்கும் போது 39 சக 1 வெட்டுப்படும். ஆகவே 4 எண் 40. ஆகவே 2 பக்கம் 4 வகுக்கும் போது எண் 10 ஆகும். 15ஆம் உறுப்பை காண்க. பொது உறுப்புக்கு நீங்கள் 2ஐ போட்டால் 2ஆம் உறுப்பு பெறப்படும், 10ஐ போட்டால் 10ஆம் உறுப்பு பெறப்படும், 15ஐ போட்டால் 15ஆம் உறுப்பு பெறப்படும். ஆகவே நீங்கள் 15ஆம் உறுப்பை பெறுவதற்காக எண்ணுக்கு பல நீங்கள் 15ஐ பெற வேண்டும். ஆகவே 4 எண் 1 எண்ணுக்கு நீங்கள் 15ஐ பெறும் போது ஆகவே 15 தர 4 தர 15 1 ஆகவே 60 1 59 ஆகும். ஆகவே 15ஆம் உறுப்பானது இவ்வெண் தொடரிலே 59 பார்க்கப்படுகின்றது. இத்தொடரின் முதலாம் தொடர் தரப்பட்டுள்ளது Q ஆகும். இதன் உறுப்பு 8 3 Q ஆகும். இதன் முதலாம் உறுப்பை காண்க. ஆகவே முதலாம் உறுப்பு பெறுவதற்காக நீங்கள் Q கொண்டப்படும் போது முதலாம் உறுப்பு பெறப்படும். ஆகவே 8 3 தர 1 ஆகவே 8 3 அது சமன் 5 ஆகும். 10ஆம் உறுப்பை காண்க. ஆகவே நாங்கள் Qக்கு பதிலாக 10ஐ பிரதிடும் போது நாங்கள் 10ஆம் உறுப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே 8 3 தர 10 நீங்கள் பெருக்கும் போது 8 30 ஆகவே மறை 22. ஆகவே நீங்கள் 10ஆம் உறுப்பு T10 ஆனது மறை 22 ஆகும். 10ஆம் உறுப்பு
T10 சமன் ஆகிறது. ஆகவே T10 மறை 22. நான்காவது வினாவுக்கு செல்வோம். கான்கிரீட் கலவை ஒன்றிலே சீமேந்து கல் ஆகிய கனோடு வீதம் 3:2 ஆகவும் கல் மண் ஆகியவற்றுடைய வீதம் 4:1 ஆகவும் அமைந்திருக்கிறது. இங்கு சீமேந்து கல் மண் ஆகியவற்றுக்கு விகிதத்தை கண்டு அதன் எளிய வடிவில் தருக. நாங்கள் இரண்டு விகிதங்கள் தரப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இவற்றை ஒரு விகிதமாக மாற்ற வேண்டும். எங்க சீமெந்து கல்லுக்கு முடிவில் ஒரு வீதம், கல்லுக்கு மணலுக்கு முடிவில் ஒரு வீதம் காணப்படுகிறது. ஆகவே இந்த 3 வீதங்களை ஒன்றாக ஆக்கும் முறையை கவனியுங்கள். சீமேந்து கல் மண், சீமேந்தும் கல்லும் 3:2 ஆகவும் கல்லும் மணலும் 4:1 ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் சீமேந்து கல் மணல் 3 வீதத்தை நீங்கள் காண்பதற்கு இதை முதல் பெருக்க வேண்டும். 4 12, இதனால் பெருக்க வேண்டும் 4 2 8, பிறகு இதனை நீங்கள் இதனால் பெருக்க வேண்டும் 1 2 2. இவ்வாறு எழுதும் முறை சிக்ஸாக் முறை என குறிப்பிடப்படுகிறது. இந்த சிக்ஸாக் முறையோடாக நீங்கள் அவற்றை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் சுருக்கி எளிய வழியை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு பொதுவான எண்ணினால் இவற்றை நீங்கள் 2 சுருக்கும் போது 6 4க்கு 1 ஆகும். அதாவது சீமெந்தானது 6 அளவு போடப்படுவது அதன் கிளவு 6 இருக்கும் போது கல்லின் கிளவானது 4ஆகவும் மணலின் கிளவானது 1 ஆகவும் காணப்படும். இவ்வாறான கான்கிரீட் கலவை ஒன்றில் கல்லின் அளவானது கலவையின் எந்த பின்னமாகும். இங்கு காணப்படும் கல்லின் அளவானது கலவை மொத்தமாக 11 பங்கு காணப்படுகின்ற கலவையிலே 6 சக 4 சக 1 11 பங்கு காணப்படும். இதிலே இங்கு காணப்படும் கல்லின் அளவானது கல்லானது 4 பங்கு காணப்படுகின்றது. ஆகவே மொத்த கலவையில் உள்ள கல்லின் பின்னமானது நாங்கள் பார்க்கப்படுகின்றது 6 11 4 ஆகும். 110 சாட்சியர் கலவை இவ்வாறு கான்கிரீட் கலவை ஒன்று சீமெந்து மணல் ஆகிய கலவைக்கு கண்டு அவற்றின் வித்தியாசத்தை காணும். இங்கு 110 கலவையானது. ஆகவே நாங்கள் பார்க்க முடியும் 11 பங்கு மொத்த கலவை காணப்படுகின்றது. இது 110 என நாங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பங்கு 110 நீங்கள் 11ஆல் வகுக்கும் போது ஒரு பங்கு 10 என கிடைக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய சீமேந்து மணல் சீமேந்து இங்கு 6 பங்கு காணப்படுகின்றது. ஆகவே 6 தர 10 60 சாட்சிகள் சீமேந்து. இங்கு இருக்கக்கூடிய கல் மணல் ஒரு பங்கு காணப்படுகிறது. 1 தர 10 ஆகவே 10 காணப்படும். ஆகவே இரண்டுக்கும் இடையுள்ள வித்தியாசம் 50 காட்சிகள் ஆகும். சீமேந்துக்கும் மணலுக்கும் இடையுள்ள வித்தியாசம் கேட்கப்படுகிறது. ஆகவே இது 50 காட்சிகளாக பார்க்கப்படுகிறது. வெற்றிடங்களை பூரணப்படுத்துக. இப்போது நீங்கள் 10 பெருக்கப்படும் போது தசமானது இடம் மாற்றமடையும். ஆகவே 10 பெருக்கும் போது 21.1 ஆக பெறப்படும். இதை நீங்கள் சைவதசம் 1 பெருக்கும் போது அதன் விடை 13.21 என பெறப்படும். இங்கு தசமன்களால் பெருக்கப்படும் போது தசம இடப்பெருமானங்களை அதற்கேற்ப தள்ளி வைக்க வேண்டும். தரப்படும் வினாவில் எவ்வளவு தசம எண்ணிக்கை காணப்படுகின்றதோ அதே அளவுக்கு சமனான எண்ணிக்கை விடையில் காணப்பட வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது பெருக்கி இதை பெருக்குறு, இதை சொல்வது பெருக்கம் வேண்டும். ஆகவே இங்கு 3 தசமான தள்ளி குத்துட வேண்டும். ஆகவே இதன் விடை 1.321 ஆகும். ஆகவே 3ஆம் தவணையிலே இடம்பெறக்கூடிய வினாத்தாள் ஒன்றிலே 11 தரம் 8 காணப்படுகின்ற 3ஆம் தவணை வினாத்தாள் 2வது வினாத்தாளை இன்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 25 பகுதி 1 வினாக்களும் 5 பகுதி 2 வினாக்களும் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் கற்ற விடயங்களை மீண்டும் மூலமாக பகுதி 1 25 வினாக்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம். அதிலே கடந்த தவணைகளில் நீங்கள் கற்ற விடயங்கள் பற்றி தெளிவான மீட்டலுடன் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் பகுதி 2லும் பல கணக்குகள் வினாக்கள் செய்யப்பட்டுள்ளன. ஒரு சில கணக்குகள் மீதமாக இருக்கின்றன. நாங்கள் இவ்வாறு இந்த வினாக்களை நாங்கள் மற்றொரு வகுப்பிலே சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஆசிரியர் கணித ஆசிரியர் பா. திஷோகுமார்.